The tax collectors and the prostitutes believed him. மத்தேயு 21:32. வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, there are two wills. Your will has to be corrected so as to identify it with God's will, but do not try to bend God's will to adapt it to yours. இரண்டு குறிக்கோள்கள் உள்ளன. கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப நீ உன்னுடையதை திருத்திக் கொள்ள வேண்டுமே அன்றி கடவுளின் குறிக்கோளை உம்முடையதற்கு ஏற்ப வளைக்க முயலாதே. கடவுளுடைய சித்தத்தை ஏற்கின்ற மனம், தேவதாயிடம் இருந்த மனம், பேரறிவை சிற்றறிவு ஏற்றது. இதோ உம்முடைய அடிமை. பல சமயங்களில் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளை நம்முடைய கட்டளைகளுக்கு நிபந்தனைகளுக்கு உட்படுத்தி நீ இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படி செய்தால் உனக்கு நான் காணிக்கை அளிப்பேன், உனக்கு நேர்ச்சை செய்வேன் என்று. அநேக வீடுகளில் ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல் நோய், காய்ச்சல் அல்லது ஏதாவது வந்து விட்டால் உடனே ஒரு துண்டு துணியை எடுத்து அதில் ஒரு 50 பைசாவை கட்டி, ஐயோ என் பிள்ளையை காப்பாற்றுனா இந்த காணிக்கையை கொண்டாந்து உனக்கு உண்டியலில் போடுறேன். எவ்வளோ காசு? 50 பைசா. 50 பைசாவுக்கு உடனே கடவுள் 108 ஆம்புலன்ஸில் வர மாதிரி நேராக வீட்டுக்கு வந்து நம்மளை காப்பாற்றணும். எவ்வளவு பேராசை பார்த்தீங்களா நமக்கு? இது எதை காட்டுகிறது? இறைவா, எனக்கு என்னுடைய விருப்பத்தின்படி நீ நடக்க வேண்டும் என்பது. ஆனால் இறைவனுடைய சித்தம் என்றும் நம்முடைய வழியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் பல வகையான நிகழ்வுகள், சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் தினம் தினம். அந்த அனுபவங்களின் வாயிலாக இறைவன் நம்மோடு பேசுகிறார். நமக்கு ஒரு நபர்களை சுட்டி காட்டுகிறார். ஒரு 2 நாளில் இங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு அம்மா, பேர் வள்ளி, இப்படி காசு கேட்டுச்சு. டீ குடிக்க காசு கொடுத்தாங்க. பாட்டி, இதெல்லாம் கொஞ்சம் பெருக்கு, உனக்கு டீ குடிக்க காசு தரேன். நல்லா பெருக்குச்சு. வழக்கமாக அவங்க செய்ய மாட்டாங்க, உடம்பு வளையாது. நல்லா பெருக்குச்சு. உடனே டீ குடிக்க காசு கொடுத்தேன். டீ குடிச்சிட்டு வந்து செய் பாட்டி, ஒன்று நான் உனக்கு டீ குடிச்சிட்டு வந்து சுத்தமாக பெருக்குச்சு. மறுபடியும் 50 ரூபா கொடுத்து மதியம் சாப்பிட்டு வந்து திருப்பி செய். அதற்கு சொன்னேன், நீ பிச்சை எடுக்காதே, இனி உழைத்து சம்பாதி. நீ செய்கிற வேலை, பெருக்கிற வேலை நல்லாக பெருக்கு. இதை பார்த்துச்சு. அங்கே ஒரு குட்டிச்சாத்தான் இருக்குது கல்லறையில், சோம்பேறி குடிக்கிற ஒரு பாட்டி. ஆஹா, நான் ஒருத்தி இங்கே இருக்கிறேன், நீ வந்து இங்கே என்ன வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கிழவியை திட்டான திட்டு, பேச்சான பேச்சு. பாட்டி, எதுக்கும் பயப்படாத, நீ பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டு. இப்படி அனுபவங்கள். உழைத்து சாப்பிடக்கூடிய மனமுள்ளவர்கள் உண்டு. அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, வாய்ப்பை கொடுப்போம். உழைக்காமலேயே ஏமாற்றி திரிகின்ற நபர்கள் உண்டு. அவர்களை இனம் கண்டுகொள்வோம். எனவே இறைவனை நாம் இனம் கண்டுகொள்கிறோமா? The confession of evil works is the beginning of good works. Saint Augustine. எப்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை, குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்கிறோமோ அங்கே நன்மைத்தனம் ஆரம்பமாகிறது. தீயனவற்றை அகற்ற
நல்லவற்றை செய்வதே சிறந்த பாவ விமோசனம். இந்த இருகோடுகள் தத்துவம் என்று அடிக்கடி சொல்லுவோம். அது என்ன இருகோடுகள்? ஒரு கோட்டை அழிக்காமல் அதை சிறியதாக்க வேண்டும் என்று சொன்னால் அருகிலே இன்னொரு பெரிய கோட்டை போட்டால் அந்த கோடு சின்னதாக போய்விடும். தீயனவை நீ அழிக்க வேண்டுமா, குறைக்க வேண்டுமா? நீ ஒன்றும் செய்யாத, நல்லவைகளை அதிகமாக செய். தீயனவைகள் தானாக சுருங்கி போகும், சிறியதாக தென்படும். Fidelity to promises made to God is a sign of the respect owed to the divine majesty and love for a faithful God. Catechism of the Catholic Church 2101. The Catechism of the Catholic Church எத்தனை ஷரத்துகள் இருக்கின்றன, எவ்வளவு நமக்கு தெரியும். நம்ம பொது நன்மை உறுதி பூசல் பிள்ளைங்க பரலோத்தியம் அதை தாண்டினா அடுத்தது இப்பொழுது பரவாயில்லை, ஏறக்குறைய அருட்சாதனத்தில் வந்து நிற்கிறாங்க. ஞானஸ்தானம் ஆவது என்ன, உறுதி பூசல் ஆவது என்ன, அதில் இப்போ மகப் படித்து மறந்து படித்து திருப்பி. ஆனால் இன்னும் ஆழமாக ஏதோ பாருங்கள், திருச்சபை கூறுகின்ற ஒரு மறைக்கல்வி கருத்து 2101, கடவுளுக்கு அளிக்கும் வாக்குறுதிகளுக்கு உண்மையாயிருப்பது நாம் கடவுளுக்கு இருப்பதை வெளிப்படுத்தும். ஒரு கப்பல் கதை, பூனை கதை ஒன்று சொன்னனே, ஞாபகம் இருக்குதா? ஒருத்தன் கடலில் போனால் புயற்காற்று அடிக்குது, கப்பல் அப்படியே அலைகழிக்கப்படுகிறது. இவன் பயந்து போயிட்டான். நிறைய பெரிய பணக்காரன், நிறைய வீடுகள் இருக்கிறது. உடனே வேண்டிக்கிறான், கடவுளே பத்திரமா என்ன போய் கரை சேர்த்தினா நிச்சயமாக ஒரு வீட்டை விற்று நான் இறைவனுடைய சேவைக்கு கொடுத்துருவேன், கடவுளுடைய வேலைக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டான். 5வது நிமிஷம் புயல் நின்று போச்சு. அப்போவே இவனுக்கு மனசு சுருக்கிடுச்சு. அடாடா, இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கக்கூடாதா, அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்துட்டேனே கடவுளுக்கு அப்படின்னு அப்போவே அவனுக்கு அலைகழிக்கிறது மனசு. கரைக்கு வந்தான். சரி, மனசு குறுகுறது, கடவுளுக்குன்னு சொல்லியாச்சு, அதை எப்படி செஞ்சாகணும். ஆகவே என்ன செய்தான் தெரியுமா? விளம்பரம் கொடுத்தான். என் வீடு ஒன்று விற்பனைக்கு, வீட்டை வாங்குபவர்கள் அதனுடன் சேர்ந்து ஒரு பூனையையும் வாங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டான். எல்லாம் வந்து பார்த்தாங்க. ஏனம் விடுற சமயத்தில் வீடு எப்படி 20 லட்சம் போகும். அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? வீடு வந்து 10,000 ரூபாய், ஆனால் இந்த பூனைக்குட்டி இருக்குதே அது 19 லட்சம். எல்லாம் பார்க்குறாங்க, என்ன பைத்தியக்காரனாக இருக்கிறான், வீட்டை போய் 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறான், பூனையை போய் 19 லட்சம் கொடுக்குறானே. இவன் பைத்தியக்காரனாக இருந்தால் என்ன, இந்த வீடு 20-25 லட்சத்துக்கு பொருந்தும் என்று சொல்லி வாங்கி கொடுக்குறார்கள். காசு கையில் வந்தோன்னே இவன் எப்படி கடவுள்கிட்ட தர்க்கம் எடுக்கிறான்? கடவுளே, நான் சொன்ன சொல் மாறாதவன், வீட்டை விற்ற காசு உனக்கு 10,000 ரூபா, பூனை விற்ற காசு எனக்கு. பார்த்தீங்களா எப்படி கடவுளை ஏமாற்றுகிறோம் பேர் வழி. கடவுளுக்கு அளிக்கும் வாக்குறுதிகளுக்கு உண்மையாயிருப்பது நாம் கடவுளுக்கு உண்மையாயிருப்பதை வெளிப்படுத்தும். கடவுளுக்கு என்னுடைய தாராளம் என்ன, நான் எவ்வளவு தூரம் கடவுளுக்கு என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். திருக்குறள். என்ன கூறுகிறோமோ, என்ன நாம் ஒரு நிபந்தனையாக அல்லது நேர்ச்சியாக சொல்லுகிறோமோ அதை செய்தல் வேண்டும். எனவே இந்த திருவருகை காலத்தில் இவைகளை கடைப்பிடிப்போம். இன்றையிலிருந்து நாம் இந்த நவநாளை ஆரம்பிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நவநாள் இறுதி 9 நாட்களிலே இன்னும் அதிகமாக தேவதாயை போல வாழ வளர ஜெபிப்போம். முழந்தாள் இருப்போம். Our Mother, the Virgin Mary, a great teacher of obedience to the faith, show us the way to learn how to obey the will of the Father. விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்த உன்னத ஆசிரியையாயிருக்கும் எங்கள் அமலோற்பவ தாயே, எங்கள் அன்னையே, தந்தையாம் கடவுளுக்கு கீழ்ப்படிவது எப்படி என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த வழியை எங்களுக்கு காண்பித்தருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே
எந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், மகிமை, புகழ் உண்டாவதாக. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிகழ்வதாக, நிறைவேறுவதாக. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எவ்வாறு தேவதாய் உமது சித்தத்தை ஏற்று நடந்தாரோ, இறை சித்தம் எனது பாக்கியம் என்று வாழ்ந்து காட்டினாரோ, அதே போன்று நாங்களும் வாழவும் வளரவும் செய்தருளும். நிபந்தனைகளை கொடுத்து அல்ல, மாறாக எவ்வாறு நீர் நிபந்தனை இல்லாமல் எங்களை அன்பு செய்கின்றீரோ, அதே போன்று நாங்களும் உம்மையும் பிறரையும் நிபந்தனையின்றி அன்பு செய்ய வேண்டிய வரத்தை தாரும். இந்த திருவருகை காலத்திலே உம்முடைய வருகைக்காக காத்திருக்கின்ற நாங்கள் எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் கோவில்களையும் புற இடத்தையும் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இவைகள் அனைத்தும் உம்முடைய மகிமைக்காக, உமது புகழுக்காக. இன்னும் அநேகர் இந்த ஆலயத்திலே ஈர்க்கப்பட்டு அன்னையின் அரவணைப்பிலே உம்மை அதிகமாக தெரிந்து கொள்வாராக. மிக சிறப்பாக பிற மத சகோதரர்கள், எம்மை சுற்றி வாழுகின்ற மக்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக. நீர் இரக்கமுள்ளவர், ஈகை உள்ளவர், அனைத்து காரியங்களையும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பவருக்கு தருபவர் என்பதை உணரச் செய்திடலாம். இந்த நாட்களிலே இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஊடகங்களின் வாயிலாக செல்வதற்கு உதவுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்கள், உபகாரிகள், இன்னும் தொழில்நுட்பத்தில் உதவி செய்கின்றவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வாரத்திலே போர்க்கால அடிப்படையில் எம் ஆலயத்தின் வளாகத்தில் வேலைகள் நடந்து வருகின்றன. இந்த வேலைகளை எல்லாம் ஆசீர்வதியும். துரிதமாக இவைகளை முடிக்க வேண்டிய வழிவகைகளை தாரும். தடைகளோ தடங்கல்களோ இல்லாமல் செய்வதற்கு வேண்டிய அருளை தாரும். உமது அருளுக்காக, உமது கிருபைக்காக, நீ செய்த செயல்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.